இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவில் இருக்க பூவை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவில் நிறைய சத்து இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம இதை சாப்பிடணும். இப்போ இதே மாதிரி வாழைப்பூவில் இருக்க எல்லா பூவும் நம்ம எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வாழைப்பூவில் இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், நீட்டாக ஒன்றுக்கு பாருங்களேன் கருப்பாக, அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது நம்ம ரெண்டும் சேர்த்து செய்கிறனால நம்ம வாழைப்பூ குழம்பு கசக்கும். அதனால் இந்த ரெண்டுத்தையும் எல்லா வாழைப்பூலையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் செய்யலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா வாழைப்பூலையும் அந்த ரெண்டுத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். வாழைப்பூவில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொன்னோம். அதில் குறிப்பாக பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. வாழைப்பூவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறனால நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளை எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வாழைப்பூ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கத்தியில் ஆயில் தடவிடுங்க. அப்போ கத்தியில் கரை சேராது. பாருங்கள், இப்போ எண்ணெய் தடவி நம்ம வாழைப்பூவை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதும் வாழைப்பூவை நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைனா வாழைப்பூ கருப்பாக மாறிடும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா வாழைப்பூவும் கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லா வாழைப்பூவும் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வாழைப்பூ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ குழம்புக்கு தேவையானதை நம்ம அரைச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, தேங்காய் அரை மூடி, பூண்டு 10 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அப்புறம் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட் இப்போ வதக்கிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டு வதக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய், பூண்டு இது ரெண்டுத்தையும் வதக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதிலே நான் மிளகு, சீரகம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வதக்கிறேன். வாழைப்பூவை நம்ம உணவில் சேர்த்துட்டு சாப்பிட்டு வரனால அல்சர் புண்ணு கூட சீக்கிரமாக ஆறிடும். வாழைப்பூவில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது நம்ம கண்ணில் ஏற்படக்கூடிய புரையை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாய், பற்கள் பிரச்சனையை இது சரி செய்யும். இது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வாழைப்பூ ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. இப்போது வாழைப்பூ நம்ம வதக்கி ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா மெசஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, வாழைப்பூ. இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம அலசி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வாழைப்பூ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள், பெருங்காயம், கரம் மசாலா இது 3த்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணுற மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு கரையணும். நெக்ஸ்ட்டு நம்ம இது விசில் விட போகிறோம். இந்த மாதிரி கொதி வந்தவுடனே ரப்பரும் விசிலும் போட்டுருங்க. இந்த மாதிரி கொதி வந்தவுடனே நம்ம விசில் போட்டோன்னா சீக்கிரமாக விசில் வந்துடும்.
3 விசில் வந்தால் போதும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ சூடு ஆறிச்சு பாருங்கள், குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இல்லை கொத்தமல்லி தூவிடலாம். எப்போவுமே நம்ம வந்து கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணோம், அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ருசியான மற்றும் ஆரோக்கியமான வாழைப்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டீலக்ஸ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.